ஏகப்பட்ட உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறார்கள். தீவிரவாதிகளுக்கு நிகராக சித்தரிக்கிறார்கள். மோடி ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை? அவரை மன்னிப்பு கேட்க செய்திருக்க வேண்டாமா? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழர்களை காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு மோடியும் பதில் சொல்ல வேண்டும், அண்ணாமலையும் பதில் சொல்ல வேண்டும். இதுவரை தமிழ்நாட்டு மக்களை வெடிகுண்டு கலாச்சாரத்துடன் வெடிகுண்டு வைப்பவர் என்று சொன்ன ஒன்றிய அமைச்சர் சோபா கந்தரவலஜை கண்டிக்க கூட இல்லை. குறைந்தபட்சம் ஒரு கண்டிப்பு செய்திருக்க வேண்டும். ஏன் இதை செய்யவில்லை என்று அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை தமிழக காங்கிரஸ் நாளை வெளியிட இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இந்த பட்டியலில் முக்கியமாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்? இது பற்றிய விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். நாளை தமிழக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது தெரிவித்திருக்கின்றார். இன்று இரவு டெல்லி மேலிடத்துடன் ஆலோசனை கூட்டம் இருப்பதாகவும் அதில் உத்தேச வேட்பாளர்கள் யார் யார் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அந்த மானிட்டரிங் கமிட்டி வைத்து டிஸ்கஸ் செய்யப்படும், வைத்து ஆலோசனை செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த தமிழ்நாட்டிலிருந்து 9 தொகுதிகளும், புதுச்சேரியில் ஒரு தொகுதி, 10 தொகுதி கேட்டு பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து தலைவர்கள், அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர்கள் ஆகியோருடன் கலந்து ஆலோசனை செய்யப்படும். எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும், நாளை மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் இருப்பதாகவும், அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நாளை மாலைக்குள்ளாக தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் வெளியாகும் என்றும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். எனவே நாளை மாலைக்குள்ளாக, குறிப்பாக இரவுக்குள் இந்த பட்டியல் வெளியாகும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர் பெயர் பட்டியல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய 21 வேட்பாளர்களுடைய பெயர்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் எஞ்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய 9 வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் நாளை இரவுக்குள் வெளியாகும் என்று அக்கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.